புஷ்பா 2 திரைப்படத்தின் கதாநாயகன் அல்லூர் அர்ஜுன் மீது ஏற்கனவே கூட்ட நெரிசலில் ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது வீட்டிற்குள் புகுந்து நேற்று போராட்டம் நடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். ஏற்கனவே ஒரு முறை அவர் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறையில் இருந்து பின்னர் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து அல்லு அர்ஜுன் மீதான நடவடிக்கைகளுக்கு அரசியல் ரீதியான பின்னணி இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது என்று அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திரையுலகினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுன் கைதுக்கான காரணம் தொடர்பாக சட்டமன்றத்திலேயே அவர் விளக்கமாக கூறியிருக்கிறார். அவர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பின்னரும் பால்கனியில் திரையரங்கில் முழுமையாக அவர் அந்த திரைப்படத்தை 2 மணி நேரம் பார்த்துவிட்டுதான் சென்றதாகவும் அதனால் கூட்ட நெரிசல் மிகவும் அதிகமானது என்று சிசிடிவி காட்சிகள் வெளியானதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் அல்லு அர்ஜுன் வீட்டிற்குள் நடந்த போராட்டம் மற்றும் அவர் திரையரங்கில் நெரிசலில் போது அந்த பெண் உயிரிழந்த சம்பவம் ஆகியவை தொடர்பாக விசாரிப்பதற்காக மீண்டும் இன்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று சம்மன் அனுப்பப்பட்டு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதால் 2வது முறையாக இன்றும் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன் காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசிகர்களும் அங்கு குவிந்து வருவதால் காவல் நிலையத்திற்கு அவர் செல்வதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் தடியடி பிரயோகம் நடத்துவதற்கு காவல்துறையினர் தயாராக இருப்பது போல் அங்கு வாகனங்களில் காவல்துறையினர் ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அல்லு அர்ஜுனின் மனைவியின் குடும்பத்தினருக்கும் மற்றும் முதல்வருக்கும் இடையே உள்ள அந்த பிரச்சனையால் தான் இந்த சம்பவம் இவ்வளவு பெரிதாக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இதனால் ரேவந்த் ரெட்டியின் நடவடிக்கையில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் தெலுங்கானா மாநில அரசு மேற்கொண்டு வருகிறதா என்ற சர்ச்சை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மற்றொரு புதிய சர்ச்சையாக இன்று மீண்டும் அல்லு அர்ஜுன் விசாரணைக்கு அழைக்கப்படுவதன் மூலமாக 2வது முறையாக அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது விசாரிக்கப்பட்டு அவர் விடுவிக்கப்படுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் பரபரப்பும் இப்போது ஹைதராபாத்தில் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் எழுந்திருக்கிறது.